وقال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم يقرأ القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه صدق رسول النبي الكريم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரிழவன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அளித்தார். இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய வெற்றாம் கருணை என்றும் உண்டாகுமாறு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பிரிவுகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பிரிவுகளே சகோதரர்களே, அல்லாஹ்வின் பெரும் கருணையால் நாம் இன்று 4வது ஜும்மாவை அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ்வின் பெரும் கருணை கடைசி ரமலானுடைய கடைசி பகுதியில நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவை நமக்கு கிடைக்க செய்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, இந்த மாதம் சிறப்படைவதற்கான காரணம் இந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. இந்த மாதம் சிறப்படைவதற்கான காரணம் குர்ஆன் அருளப்பட்டது தான். அப்ப அத்தகைய அந்த குர்ஆனை பெற்றிருக்கக்கூடிய நாம் அந்த குர்ஆனோடு நாம் எந்த அளவிற்கு தொடர்பில் இருக்கிறோம், அந்த குர்ஆனோடு நமக்கு என்ன தொடர்பு இருக்கிறது என்பது குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு திருமறை நமக்கு கிடைத்திருக்கிறது. மற்ற சமுதாய மக்களுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டது. தௌராத் ஒரே அடியாக மொத்தமாக வழங்கப்பட்டது. ஜபூர், இன்ஜீல் ஆகிய வேதங்கள் அந்தந்த நபிமார்களுக்கு மொத்தமாக வழங்கப்பட்டது. ஆனால் திருமறை குர்ஆன் காலத்துக்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப, பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லும் விதமாக அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக அருளினான் என்பதை நாம் அறிவோம். ஆக இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று தொடங்கி அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா அப்படிங்கிற வரைக்கும் அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக திருமறை குர்ஆனை அருளினான். ஆக 23 ஆண்டுகளில் அருளப்பட்ட அந்த வேதத்தை நாம் எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டும். திருக்குர்ஆனோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் தம்முடைய பிரச்சனைகளை மிக மிக எளிதாக கடந்து சென்று விடுகின்றார்கள். ஆனால் திருக்குர்ஆனோடு தொடர்பு இல்லாதவர்கள் சின்ன விஷயத்தை கூட பெரிய விஷயமாக, பெரும் பாரமாக அவர்கள் கருதுகின்றார்கள். சின்ன சோதனை கூட பெரும் சோதனையாக அவர்கள் கருதுகின்றார்கள். சின்ன விஷயத்தை கூட அவர்களால் தாங்க முடியாத அளவுக்கு அவர்கள் போய்விடுகிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, நாம் திருக்குர்ஆனோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற போது நமக்கு சோதனைகள் வந்தாலும் அது அவ்வளவு பெருசாக தெரியாது, மிக சாதாரணமாக கடந்து போய்விடுவோம். ஏனென்றால் அத்தகைய வாழ்க்கை நெறிகளை, அறிவுரைகளை திருமறை குர்ஆன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த வசனங்களை நாம் ஓதி இருப்பதால், படித்திருப்பதால் இறைவன் மீதான நம்பிக்கை நமக்கு மேலும் மேலும் அதிகமாகிறது. அதனால் எவ்வளவு பெரிய சோதனைகளையும் நாம் கடந்து செல்லக்கூடிய ஒரு துணிவை, ஒரு தெம்பை, தைரியத்தை நமக்கு அது வழங்குகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, நாம் திருமறை குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதம், அந்த ரமலான் மாதத்தில் தான் இந்த திருமறை குர்ஆன் அருளப்பட்டது. மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காகவும் நன்மை எது தீமை எது என்பதை பிரித்து காட்டக்கூடிய வகையில் அல்லாஹ் தஆலா இந்த திருமறை குர்ஆனை அருளி இருக்கின்றார். எனவே இந்த திருமறை குர்ஆனை
நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கின்றார். இக்ரவுல் குர்ஆன் ஃபைன்னஹு யஅதி யௌமல் கியாமah ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி. குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், அதை உடையவருக்கு அது மறுமை நாளில் பரிந்துரை செய்யக்கூடியதாக வரும். அதாவது பரிந்துரை செய்யும் அந்த திருக்குர்ஆன். எனவே நாம் திருக்குர்ஆனை இங்கு ஓதக்கூடியவராக இருந்தால் அது நாளை மறுமையில நமக்காக பரிந்துரை செய்யும். இவர் என்னை ஓதிக்கொண்டே இருந்தார், எனவே இவருக்கு சொர்க்கத்தை கொடியா அல்லாஹ் என்று அது பரிந்துரை செய்யும். கணிதத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களை அவர்களே, அந்த ஹதீஸோடு சேர்த்து 2 சூறாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். இக்ரவுல் ஸஹ்ராவைனி அல் பக்ரா வ சூரத் ஆலி இம்ரான். 2 சூறாக்களை, ஸஹ்ராவைனி மலர்களை போன்ற 2 சூறாக்களை நீங்கள் ஓதுங்கள். அது அல் பக்ரா, ஆலி இம்ரான். இந்த 2 சூறாக்களையும் நீங்கள் ஓதுங்கள். ஏனென்றால் இந்த 2ம் நாளை மறுமையில அவருக்கு, அந்த ஓதியவருக்கு மேகத்தை போன்று நிழலிட்டு அது வரும், அது பரிந்துரை செய்யும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, நாம் திருக்குர்ஆனோடு தொடர்புடையவராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, திருக்குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் கற்றுக் கொடுப்பவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். அந்த வகையில் இதை முதலாக திருமறை குர்ஆனை முதலாக கற்றுக் கொடுத்தவர் யார்? யாருக்கு கற்றுக் கொடுத்தார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்விடமிருந்து பெற்ற அந்த வேதத்தை, அதாவது வஹியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு வந்து ஒப்படைத்தார்கள். அதை ஓதி காட்டினார்கள், கற்பித்தார்கள். இதுதான் மிக முக்கியமானது, கற்பித்தார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வானவர் தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்பிக்கின்றார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ் வ கான அஜ்வது மா யகூனு ஃபீ ரமலான் ஹீன யல்காஹு ஜிப்ரீல். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் கொடை வள்ளலாக இருந்தார்கள். அது பொதுவாகவே மக்களில் கொடை வள்ளலாக இருந்தார்கள். அதே நேரத்துல ரமலானில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்ற போது, ஜிப்ரீல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மிக, அதாவது அதிகமாக கொடை கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தார்கள். கான யல்காஹு ஃபீ குல்லி லைலத்தின் மின் ரமலான் ஃபைதாரிசுல் குர்ஆன. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலானுடைய ஒவ்வொரு இரவும் சந்திப்பார்கள். சந்தித்து அவர்களுக்கு திருமறை குர்ஆனை போதிப்பார்கள், கற்றுக் கொடுப்பார்கள். ஃபல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வது பில் கைர் மின் அர்-ரீஹில் முர்ஸலா. எனவே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக வீசக்கூடிய காற்றை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதிகமான நன்மைகளை செய்யக்கூடியவர்களாகவும் வள்ளலாகவும், அதாவது வாரி வழங்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்ற செய்தி புகாரி என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமறை குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள். அதை வாங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்களுக்கு, அதாவது சஹாபாக்களுக்கு அதை பகிர்ந்தார்கள். அந்த சஹாபாக்கள் வாயிலாக தாபீன்கள், தபா தாபீன்கள் இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக, ஒருவருக்கு பின் ஒருவராக நம் வரை இந்த திருமறை குர்ஆன் சேர்ந்திருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, இந்த திருமறை குர்ஆனை இன்று ஆய்வு செய்யக்கூடியவர்கள் மலைத்து போகும் அளவிற்கு அதனுடைய சொல் நயம் இருக்கிறது. அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கான வழிகாட்டியாக அந்த திருமறை குர்ஆன் இருக்கிறது. பல்வேறு விஷயங்களை, புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய அறிஞர்கள் கடைசியாக இந்த விஷயம் ஏற்கனவே திருமறை குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு அறிந்ததும் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஏனென்றால் நாங்களே இப்பதான் கண்டுபிடிக்கிறோம், இது அதுக்கு முன்னாலே கூறப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது கண்டிப்பாக இறைவனால் சொல்லப்பட்ட வார்த்தையாகத்தான் இருக்கும். அவன் மட்டும்தான் இத்தகைய வார்த்தையை சொல்ல முடியும் என்பதை அவர்கள் உறுதி கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையை பார்க்கிறது. ஆக திருக்குர்ஆன் இன்று வரை வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அறிவியலுக்கும் சரி, மனித வாழ்க்கைக்கும் சரி, எல்லோருக்கும் அது வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அது எத்தகைய வழியை காட்டுகிறது, யாருக்கு வழிகாட்டுகிறது என்று பார்க்கின்ற போது இன்றும் எத்தனையோ பேர் முஸ்லிம் அல்லாதவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது யாருக்கு வழிகாட்டும் என்றால்
முதலில் முத்தகீன், இரையச்சம் உடையவர்களுக்குத்தான் அது வழிகாட்டும், மற்றவர்களுக்கு வழிகாட்டாது. இரையச்சம் உடையவர்களாக அதாவது இந்த குர்ஆன் மூலம் நான் வழிபெற வேண்டும், சீரான பாதையை அடைய வேண்டும், நேரிய பாதையை அடைய வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவருக்கு தான் வழிகாட்டும். இறைவனை அச்சம் கொண்டு நான் சரியான பாதையை நோக்கி நடைபோட வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களுக்கு அது வழிகாட்டும். ஆக இறை அச்சம் உடையவர்களுக்கு அது வழிகாட்டுகிறது என்பதை திருக்குர்ஆன் தொடக்கத்திலேயே பதிவு செய்கிறது. அதாவது தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் என்ற வசனத்துல ஆரம்பத்திலேயே அல்லாஹ் தஆலா அதை பதிவு செய்து விடுகிறார். இது யாருக்கு வழிகாட்டும் என்று சொன்னால், யார் இறைவனை அஞ்சி நடக்கின்றார்களோ அவர்களுக்கு வழிகாட்டும். ஆக எதனை நோக்கி இது வழிகாட்டுகிறது அப்படின்னு சொன்னா, எது இந்த மனித சமுதாயத்துக்கு நேரிய பாதையோ அந்த பாதையை நோக்கி தான் இது வழிகாட்டுகிறது. தவறான பாதையோ கோணலான பாதையோ மனிதன் கெட்டு போவதற்கோ இது வழிகாட்டுவது கிடையாது. மாறாக நேரிய பாதை எதில் சென்றால் அவன் சீரடைவான், எதில் சென்றால் அவன் வெற்றி அடைவான் என்பதற்கான வழியை இந்த திருமறை குர்ஆன் காட்டுவதோடு மூமின்களுக்கு நற்செய்தியை இந்த திருக்குர்ஆன் கூறுகிறது. இன்னஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், எது மிக உயர்ந்த சீரான பாதையோ செவ்வையான பாதையோ அந்த பாதையை நோக்கி தான் இந்த குர்ஆன் வழிகாட்டுகிறது. வயுபஷிருல் மூமினீன அல்லதீன யஅமலூன ஸாலிஹாத், நல் அமல்கள் செய்யக்கூடிய மூமின்களுக்கு இது நற்செய்தி கூறுகிறது. என்ன நற்செய்தி? நல்ல அமல்கள் செய்து ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்ற நற்செய்தியை சொல்கிறது. அந்த நற்செய்தியை தான் இந்த திருமறை குர்ஆன் சொல்கிறது. அது மட்டுமல்ல, அன்னலகும் அஜ்ரன் கபீரா, அவர்களுக்கு மிகப்பெரிய கூலி இருக்கிறது, அதாவது நற்கூலி உண்டு என்ற நற்செய்தி அவர்களுக்கு சொல்லுகிறது. ஆக கணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே அவர்களே, நாம் வெறுமனே இந்த திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இது அவ்வாறு சொல்லவில்லை. வெறுமனே நீங்க ஓதிட்டு போங்க அப்படின்னு சொல்லல. மாறாக சிந்தித்து பாருங்கள், இறைவனை பற்றி சிந்தியுங்கள், இறைவனுடைய படைப்புகளை பாருங்கள், எப்படியெல்லாம் அற்புதமான படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான், நுண்ணிய மிக நுட்பமாக எதையெல்லாம் படைத்திருக்கிறான். இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் இறைவன் மீதான பயமும் அச்சமும் உங்களுக்கு அதிகமாகும். இறைவனுடைய பேராற்றலை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம், அல்லாவின் பேராற்றலை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். எனவே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று ஒரு இடத்தில் அல்ல, பல இடங்களில் திருமறை குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் அதனை நோக்கி அழைக்கின்றான். ஆக வெறுமனே சிந்திக்காமல் ஏனோ தானவென்று அவர்கள் கண்மூடிக்கொண்டு பின்பற்ற இஸ்லாமிய மார்க்கம் சொல்லவில்லை. மாறாக சிந்தித்து பாருங்கள், உண்மையிலேயே யார் இறைவன், இறைவன்னா யார், அந்த இறைவன் எத்தகைய தன்மை உடையவனாக இருப்பான் என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கும் போது கடைசியில இந்த படைப்புகளை எல்லாம் பார்த்து சிந்திக்கின்ற போது இந்த படைப்புகள் இவ்வளவு நுட்பமாக அதிநுட்பமாக படைத்திருக்கக்கூடிய அந்த இறைவன் நிச்சயமாக ஒருவன் தான், அவன் பேராற்றல் மிக்கவன் அப்படிங்கிறத மனிதன் புரிந்து கொள்வான். அப்ப கிதாபுல் அன்சல்னாஹு இலைக்க முபாரக்குன் லியதப்பரு ஆயாத்திஹி, அதனுடைய வசனங்களை சிந்திப்பதற்காகத்தான் நாம் இந்த திருமறை குர்ஆனை உமக்கு அருளினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். வலியதக்கர உலுல் அல்பாப், அறிவுடையவர்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும், மீண்டும் மீண்டும் அவர்கள் நினைவூட்டி பார்க்க வேண்டும், நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேதத்தை நாம் அருளினோம். முபாரக்கான வரக்கத் வாய்ந்த அருள் நிறைந்த இந்த வேதத்தை நாம் அருளி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆக இந்த திருமறை குர்ஆனை வெறுமனே பின்பற்ற சொல்லவில்லை, மாறாக சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அது மட்டுமல்ல, சிந்திக்க தூண்டுவதற்காக ஒரு கேள்வியை வினா தொடுக்கின்றார். அஃபலா யததப்பருல் குர்ஆன், அவர்கள் இந்த திருக்குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா? வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாத மற்றவரிடமிருந்து யாரோ ஒருவரிடமிருந்து வந்திருந்தால் அதிலே அதிகமான கருத்து வேறுபாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள். முன் சொன்ன வார்த்தைக்கும் பின்னால வர வசனங்களுக்கும் அப்படியே மோதல் ஏற்படும். முன்னால உள்ள சொல்லப்பட்ட செய்திகளுக்கும் அடுத்து சொல்லக்கூடிய செய்திகளுக்கும் முரண்பாடு இருக்கும். அப்படிப்பட்ட நிலை இருக்கும். ஆனால் இந்த திருமறை குர்ஆனில் அப்படிப்பட்ட முரண்பாடுகள் கிடையாது. ஒன்றுக்கு ஒன்று விளக்கமாகத்தான் இருக்கிறதே தவிர முரண்பாடு என்பது இந்த திருமறை குர்ஆன்ல கிடையாது. ஆக இந்த திருமறை குர்ஆனை சிந்தித்து பார்க்கக்கூடியவர் எவரும் இது அல்லாஹ்வால் அருளப்பட்டது என்பதை அவர் ஒத்துக்கொள்வார்.
அத்தகைய விதத்தில் தான் அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனை நமக்கு வழங்கி இருக்கிறார். அப்ப வலவுக்கான மீன் இந்த கைரில்லா நவஜது ஃபீ இக்திலாஃபன் கஸீரா, இது அல்லாஹ் அல்லாஹ்விடமிருந்து வந்திருந்தால் அதிகமான கருத்து வேறுபாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள், முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை அவர்கள் கண்டிருப்பார்கள். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. முன்னால் சொல்லப்பட்ட விஷயத்திற்கு பின்னால் சொல்லப்பட்டது விளக்க உரையாக இருக்குமே தவிர விரிவுரையாக இருக்குமே தவிர முரண்பாடு அதில் இருக்காது. அப்ப இப்படி சிந்தித்து பார்க்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இது இறைவனிடமிருந்து வந்த வேதம்தான் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். ஆக இப்படித்தான் அல்லாஹ் தஆலா சிந்திக்க சொல்கிறார். இப்படி பல இடங்களில் அல்லாஹ் சொல்றோம், அஃபலம் யத்தப்பர் கௌல அம் ஜாஅஹும் மாலம் யத்தி ஆபாஹுல் அவ்வல், அவர்கள் இந்த சொல்லை அல்லாஹ் கூறிய இந்த சொல்லை சிந்திக்க மாட்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். அல்லது அவருடைய மூதாதையர்களுக்கு வராதது இவர்களுக்கு வந்திருக்கிறதா? அவங்களுடைய மூதாதையருக்கு முன்னோர்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை போலதான் இதுவும் ஒரு வேதம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அத்தகைய வேதத்தை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். இது மாதிரி பல இடங்கள்ல இந்த திருமறை குர்ஆனை சிந்திக்க சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, இந்த திருமறை குர்ஆனை நாம் ஓதுகின்ற போது இது நாளை மறுமையில நமக்காக பரிந்துரை செய்யும். நாம நோன்பு நோட்டு இருக்கிறோம், அதோடு அந்த நோன்பு நோற்றதோடு இந்த திருமறை குர்ஆனையும் நாம் ஓதிக்கொண்டே வந்தால் இரண்டும் சேர்ந்து நாளை மறுமையில நமக்காக பரிந்துரை செய்யும். அது குறித்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். முஸ்னத் அஹ்மத் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு, அஸ்ஸியாம் வல் குர்ஆன் யஷ்ஃபஆனி லில் அப்தி யௌமல் கியாமா, நோன்பும் திருமறை குர்ஆன் இரண்டும் நாளை மறுமையில ஒரு அடியானுக்கு பரிந்துரை செய்யும். இரண்டுமே சேர்ந்து நமக்கு பரிந்துரை செய்யும். இறைவா, இவர் நோன்பு வைத்திருந்தார், பகல் எல்லாம் நோன்பு வைத்திருந்தார், எனவே என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அந்த நோன்பு சொல். அந்த திருமறை குர்ஆன், இறைவா இவர் என்னை இரவெல்லாம் ஓதி தொழுது நின்று தொழுதார், இரவெல்லாம் ஓதி ஓதி தொழுதார், எனவே இவருடைய பாவங்களை மன்னித்தது, என்னுடைய பரிந்துரையை நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அந்த குர்ஆன் பேசும். ஆக இரண்டும் சேர்த்து நமக்காக பரிந்துரை செய்யும். கடைசியாக இரண்டு பேருடைய பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படும். நோன்பு திருமறை குர்ஆன் இரண்டும் செய்யக்கூடிய பரிந்துரை நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு சொர்க்கத்தை வழங்குவார். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, நாம் நமக்கு வழங்கப்பட்ட இந்த வேதத்தோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். அதை படிப்பது, ஓதுவது, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது, கற்றுக்கொள்வது, ஆக இப்படியாக அதிலே தொடர்போடுவே நாம் இருந்து கொண்டிருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, அதை வெறுமனே ஓதுவதற்கு நாம் பழகி இருக்கிறோம். அதுக்கு ஒரு விதமான நன்மை உண்டு என்றாலும் அதனுடைய விரிவுரையை நாம் பார்க்க வேண்டும், அதனுடைய பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவரவர் தத்தமது தாய்மொழியில் அதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய போக்கு நம்மிடத்திலே பெருக வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, ஓதுவது குறித்த செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். வெறுமனே ஓதுவதற்கான நன்மைகள் என்ன? இந்த தூதர் அருளப்பட்ட நோக்கமும் அதுதான். திருமறை குர்ஆனை ஓதி காட்ட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. அப்ப அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து பெறக்கூடிய அந்த திருமறை குர்ஆனை, வேத வசனங்களை அவர் மக்களுக்கு ஓதி காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் தூதரை அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி. அல்லாஹ் தஆலா இந்த மக்களுக்கு ஒரு மாபெரும் உபகாரம் செய்திருக்கிறான், மாபெரும் அருட்கொடை செய்திருக்கிறான். என்னவென்றால், அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்பி வைத்தார். அவர்களிலிருந்தே, அதாவது மக்களிலிருந்தே, அந்த மக்களிலிருந்தே ஒரு தூதரை அல்லாஹ் தஆலா அருளி இருக்கிறான், வழங்கி இருக்கிறான், அனுப்பி இருக்கிறான். அந்த தூதர் என்ன செய்வார்? யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி, இறைவனுடைய அந்த வசனங்களை அவர் மக்களுக்கு ஓதி காட்டுவார். ஸக்கீஹிம், அவர்களை புனிதப்படுத்துவார். அதாவது அழுக்குகளில் இருந்து, தவறான பழக்க வழக்கங்களில் இருந்து, அசிங்கமான செயல்பாடுகளில் இருந்தெல்லாம் அவர்களை புனிதப்படுத்தி அவர்களை நல்வழிக்கு கொண்டு வருவார். அல்லிமுகமுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு இந்த வேதத்தையும் அறிவு ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆக ஒரு இறை தூதனுடைய வேலை என்ன? திருமறை குர்ஆனை ஓதி காட்டுவது, மக்களுக்கு ஓதி காட்டுவது. இரண்டாவது, அவர்களை தவறான பழக்க வழக்கங்களில் இருந்து மாற்றி அவர்களை புனிதப்படுத்துவது இரண்டாவது. மூன்றாவது, அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பது. வேதத்துல என்ன இருக்குது, இறைவன் என்ன சொல்ல வர்றான்,
இந்த வசனத்துக்கு என்ன பொருள் அப்படிங்கறது எல்லாம் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பது. ஆக இந்த 3 வேலைகளை இறை தூதர் ஒவ்வொரு தூதரும் செய்திருக்கின்றார்கள். இந்த தூதரை நாம் அதற்காகத்தான் அனுப்பி இருக்கிறோம் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்றான். ஆல் இம்ரான் என்ற அத்தியாயத்திலே பதிவு செய்கின்றான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அதாவது அவர்களை பின்பற்றி நாமும் திருக்குரானை ஓதி வருகின்றோம். திருக்குரானை ஓதுறோம். இரண்டாவது, அதில் சொல்லப்பட்ட நல்ல கருத்துக்களை பின்பற்றி வருகிறோம். பின்பற்றி நம்முடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொள்கிறோம். மூன்றாவது, திருமறை குர்ஆனை கற்றவர்கள் அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். ஆக கற்றுக் கொடுக்கிறோம். ஆக அந்த 3 பணியையும் நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் தம்மால் இயன்ற அளவுக்கு அதை செய்ய வேண்டும். கற்றுக்கொள்ளாத, அதாவது இதுவரை கற்றுக்கொள்ளாதவர்கள் அதை கற்றுக்கொள்ள முயல வேண்டும். நம்ம திருக்குறானை எப்படியாவது அரபில ஓத கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் அவர்களுக்கு ஏற்பட்டால் நிச்சயமாக அதை மிக குறுகிய நாட்கள், சில நாட்களிலேயே, ஒரு மாசத்திலேயே இன்னைக்கு கற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாம் இன்றைக்கு இருக்கிறது. மிக எளிமையான பாடங்கள் மூலமாக திருமறை குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு பல அறிஞர்கள் இருக்கின்றார்கள். அப்படி திருமறை குர்ஆனை கற்றுக்கொள்ள நல்ல வாய்ப்பு இருக்கிறது. எனவே திருக்குர்ஆனை ஒவ்வொருவரும் அரபியில் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். அத்தோடு நமக்கு தொழுகைக்கு தேவையான சூறாக்களை, நிறைய சூறாக்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். மனப்பாடமா செய்து மனனம் செய்து கொள்ள வேண்டும். அப்ப எந்த அளவுக்கு இயலுமோ அந்த அளவுக்கு மனனம் செய்து கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு 20 சூறாக்களாவது ஒவ்வொருவருக்கும் தெரியும். அப்பதான் அவர்கள் நீண்ட நேரம் நின்று தொழுவதற்கு, அடுத்தடுத்த சூறாக்களை ஓதி தொழுவதற்கும் அது வாய்ப்பாக அமையும். எனவே ஒவ்வொருவரும் திருமறை குர்ஆனை கற்றுக்கொள்வதோடு சூறாக்களை மனனம் செய்து கொள்ள வேண்டும். இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ் வகாமுஸ் ஸலாஹ் வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வஅலானியா யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர். அல்லாஹ் தஆலா ஒரு வியாபாரத்தை போல சொல்கிறார். ஏன்னா அன்னைக்கு இருந்தவங்க எல்லாம் வியாபாரிகள். அதனால வியாபாரிகளுக்கு வியாபாரி மாதிரி கருத்தை சொன்னாதான் விளங்கும். அதனால அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான், யாரு திருமறை குர்ஆனை, இந்த வேதத்தை, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகின்றார்களோ, தொழுகை நிலைநாட்டி நாம் அவர்களுக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவழிக்கின்றார்களோ, தர்மம் செய்கின்றார்களோ, இவர்கள் எல்லாம் யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர், நஷ்டமடையாத வியாபாரத்தை எதிர்பார்க்கின்றார்கள். ஒருவன் வியாபாரம் செய்யக்கூடிய ஒருவன் தம்முடைய வியாபாரத்தில் இருந்து நிறைய காசு லாபம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பான். அது போலவே திருமறை குர்ஆனை ஓதுவது லாபம் தரக்கூடிய செயல். ஓதுவது, வகாமுஸ் ஸலாஹ் தொழுகை நிலைநாட்டுவது, வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வஅலானியா அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய செல்வம், அந்த செல்வத்திலிருந்து இயலாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு அவர்களுக்கு கொடுத்து உதவுவது, தான தர்மம் செய்வது, சிர்ரன் வஅலானியா ரகசியமாகவும் பகிரங்கமாகும். ரகசியமா செய்யறத ரகசியமா செய்யணும், பகிரங்கமா செய்ய வேண்டிய நேரத்துல பகிரங்கமா செய்யணும். ரெண்டுமே நன்மைக்குரிய செயல்தான். ரெண்டையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப ரகசியமா செய்யறது சில இடங்கள்ல ரகசியமா செய்யணும், சில இடங்கள்ல பகிரங்கமா செய்யணும். இப்படி எல்லாம் செய்தால் இவர்கள் நஷ்டமடையாத வியாபாரத்தை எதிர்பார்க்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு லாபத்தை நாளை மறுமையில கொடுக்க போறோம். அப்ப லாபம்தான் கடைசியில சொர்க்கத்தை அடைவது. அத்தகைய ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும் என்றால் இந்த திருமறை குர்ஆனை ஓத வேண்டும். முதல் ஓதணும். இரண்டாவது தொழுகை நிலைநாட்டணும். அதை ஓதிதான் நம்ம தொழுகை நிலைநாட்ட போறோம். நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த செல்வத்திலிருந்து நாம் தாராளமாக செலவு செய்ய வேண்டும் அல்லாஹ்வுடைய பாதையில். இப்படி செய்கின்ற போது அல்லாஹ் நம்மை வெற்றியாளர்களில் ஆக்குகின்றார். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெருமக்களே, இப்படி நாம் பார்க்கின்ற போது திருமறை குர்ஆன் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். அதாவது ஓதுவதற்கு தூண்டும் முகமாக ஒரு செய்தியை சொல்கின்றார். நம்ம எவ்வளவோ திருமறை குர்ஆன்ல எத்தனையோ வசனங்களை ஓதுறோம். அதுக்கு எவ்வளவு நன்மை என்று நாம் தெரிந்து கொண்டால் இன்னும் அதிகமாக அதிலே ஆர்வம் காட்டுவதற்கு நமக்கு வாய்ப்பாக அமையும். அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ் ஃபலஹு பிஹி ஹஸனா. அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து யார் ஓர் எழுத்தை ஓதுகிறாரோ அவருக்கு ஒரு நன்மை உண்டு. வல் ஹசனா அப்படிங்கிறது பி அஷ்ரி அம்சாலிகா, அது அதனை போன்று 10 மடங்கு உள்ளது. அதாவது ஓர் எழுத்துக்கு 10 நன்மை. ஒரு ஹசனா என்பது அது போல 10 மடங்கு. அப்ப ஓர் எழுத்துக்கு 10 நன்மை நமக்கு கிடைச்சிடும். அப்ப லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப் வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன்
லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். அதே நேரத்தில் அலிஃப் லாம் என்பது ஓர் எழுத்து இல்லை, மாறாக அலிஃப் என்பது ஓர் எழுத்து, லாம் என்பது ஓர் எழுத்து, மீம் என்பது ஓர் எழுத்து, ஆக 3 எழுத்துக்கள். அப்ப அலிஃப் லாம் மீம் என்று ஓதுகின்ற போது நமக்கு 30 நன்மைகள் கிடைக்கின்றன. அப்ப குர்ஆன் முழுக்க நாம் கணக்கிட்டால் ஏராளமான நன்மைகள் கிடைக்கின்றன. ஆக அத்தகைய நன்மைகளை ஈட்டுவதற்கான ஒரு நல் வாய்ப்பாக இந்த ரமலான் மாதம் இருக்கிறது. சொன்னா இதுல 70 மடங்கு நன்மை, ஒன்றுக்கு 70 மடங்கு நன்மை. அப்ப ஏராளமான நன்மைகளை பெறுவதற்கான நல்வாய்ப்பு இருக்கிறது. எனவே திருமறை குர்ஆனை நாம் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ரமலானில் மட்டுமல்ல, மற்ற காலங்களிலும் தொடர்ந்து ஓத வேண்டும். அதனுடைய பொருள் உணர்ந்து அவற்றை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். இப்படி செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்மை உயர்வடைய செய்வார். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெருங்குறை சோர்களே, திருமறை குர்ஆனை நாம் ஓதுவதோடு அதை ஓத தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கைருக்குமன் அல்லமல் குர்ஆன வல்லமஹு, உங்களில் சிறந்தவர் திருமறை குர்ஆனை தாமும் கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரே என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் குர்ஆனை கற்றுக்கக்கூடிய நாம் யாரெல்லாம் கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இதுவரை கற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் கற்பிக்க வேண்டும். அப்படி கற்பிக்கின்ற போது அவர் ஓதத் தொடங்கி விட்டார், நம்மனால அவர் ஓதத் தொடங்கி விட்டார் அப்படின்னு சொன்னா அந்த நன்மையும் நமக்கு கிடைக்கும். யாருக்கெல்லாம் நம்ம கற்பிக்கின்றோமோ அந்த நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். கடைசியாக ஒரு செய்தி, சில பேர் திருமறை குர்ஆனை ஓதுவதற்கு தயங்குவாங்க, அல்லது திக்கல் ஏற்படும், ஓத முடியாம சிரமப்படுவாங்க. அவங்களுக்காக ஒரு செய்தியை அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வல்லதி யக்ரவு குர்ஆன வ யததாத்தவு ஃபீஹி வ அலைஹி வ ஹுவ அலைஹி ஷாக்குன் லஹு அஜ்ரானி. யார் திருக்குர்ஆனை திக்கி திக்கி ஓதுகிறாரோ, அது அவருக்கு சிரமமாக இருந்த போதும் அதை ஓதுகிறாரோ அவருக்கு 2 கூலி உண்டு என்று சொல்கிறார்கள். அவர் சிரமப்பட்டு ஓதுவதற்காக ஒரு கூலி, திருமறை குர்ஆனை ஓதுவதற்காக ஒரு கூலி. சிரமப்படுறதுக்கு 1, ஓதுறதுக்கு 1, ஆக 2 கூலி, இரட்டை கூலி அவருக்கு உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் சகோதரர்களே, நாம் இந்த திருக்குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புடையதாக ஆக்கிக் கொள்வோம். நம்முடைய வீட்டில் அதிகமாக ஓதணும், நம்ம திருமறை குர்ஆனை ஓத சொல்லி கேட்கணும். இப்படி பல்வேறு வகையில அந்த திருக்குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்ம சமுதாய மக்களையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹித் அவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.